பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்று திரு அவையானது திரு வழிபாட்டின் புதிய ஆண்டினை துவங்கி திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறுக்குள் அடியெடுத்து வைத்து ஆண்டவரின் வருகைக்காக தயாரிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் முதல் ஞாயிறு இது. கிறிஸ்து இயேசு மண்ணிற்கு வந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடவும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை தயாரிக்கவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் விழிப்பாயிருந்து ஆண்டவரின் வருகையை எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகிறது. விழிப்பாயிருத்தல் என்பது தயாராக எதிர்நோக்கி காத்திருக்கவும் திறந்த தெளிந்த மனத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. ஆகவே ஆண்டவரை எதிர்கொள்ள நம்மை தயாரிக்கும் இக்காலத்தில் நம் குறைகளை அறிவதோடு மட்டுமல்லாமல் தவறுகளை திருத்திக் கொண்டு அவரோடு இணைந்திருத்தலே உண்மையான அர்த்தமுள்ள தயாரிப்பு என்பதை உணர்ந்து அதனை செயல்படுத்துவோம். இன்று ஏற்றப்படும் திருவருகை கால முதல் மெழுகுவர்த்தி நம்பிக்கையை குறிக்கிறது. அக ஒளி ஏற்றி இறைவனின் ஒளியின் மக்களாய் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு தயாராகும் வேளையில் அவரின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி புனித பயணம் மேற்கொண்டு அவரின் அருளை வேண்டி இணைவோம் இவ்வன்பின் பலியில். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி
அன்பாய் அழைக்கிறார். என் இறைவா, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன். உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுறேன். என் பகைவர் என்னை ஏளனம் செய்ய விடாதேயும். ஏனெனில் உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றம் அடையார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். அவருடைய வருகை நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியையும் அக்களிப்பையும் கொண்டு வருவதாக அமைய நாம் நம்மையே தயாரிக்க காத்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வில் நாம் கடந்து வருகிற பல்வேறு துன்பங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் பிறக்க இருக்கிற இந்த பாலகன் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியையும் மீண்டும் நல்வாழ்வையும் புதுப்பித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த தயாரிப்பின் காலத்தை தொடங்குகிறோம். கடவுள் நம்மை தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அதே வேளையிலே கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்க, நம்மிலே குடிகொள்ள, நம்முடைய வாழ்வை மாற்றியமைக்க தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கடவுள் பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். இதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14-16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர்
ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 12ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் 4 2ஆம் வசனம் முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை
எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்க தொடங்கியிருக்கிற இந்த நாளிலே கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த பள்ளியிலே மன்றாடுவோம். லியோ டால்ஸ்டாய் ஒரு அழகான ஒரு கதையை எழுதியிருக்கிறார். கடவுள் விண்ணகத்திலிருந்து ஒரு பெண்ணினுடைய ஆன்மாவை எடுத்து செல்வதற்காக வானதூதர் ஒருவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். வானதூதர் வந்து அந்த பெண்ணினுடைய ஆன்மாவை எடுப்பதற்காக அவர் நிற்கிற பொழுது பார்க்கிறார், 3 பச்சிளம் குழந்தைகள் அவள் அருகே படுத்து கிடக்கின்றன. ஒரு குழந்தை பால்குடி மறக்காத குழந்தையாகவும், தன்னுடைய தாயிடம் பால் குடித்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தையும் அருகிலே 2 குழந்தைகளும் படுத்து கிடக்கிறது. இந்த குழந்தைகள் எப்படி வளரப்போகிறது, இந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, ஏற்கனவே தந்தை இழந்து இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு அந்த தாயையும் இழந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்றெல்லாம் அந்த வானதூதரினுடைய எண்ணங்களிலே ஓடுகிறது. எனவே அவர் மனம் கசிந்தவராக அந்த பெண்ணினுடைய ஆன்மாவை எடுக்காமலே விண்ணகம் சென்று விடுகிறார்.
கடவுளிடம் சென்று நடந்ததை சொல்கிறார். உங்களுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைகள் எப்படி அந்த தாயை பிரிந்திருப்பார்கள், என்னால் முடியாது, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, தம்பி நீ தப்பு செஞ்சிட்ட, அதனால் உனக்கு கட்டாயம் தண்டனை இருக்குது. அதனால் உனக்கு நீ பூமிக்கு போ, கீழே போய் கீழ் உலகத்தில் போய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது 3 முறை நீ செஞ்ச அந்த ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு உனக்கே புரியும். நீ செய்கிற விஷயம் தப்புன்னு உனக்கு புரியும். அப்போ நீ 3 முறை சிரிப்ப, நீ செஞ்ச முட்டாள்தனத்தை நினச்சி நீனே சிரிப்ப. அதுக்கப்புறம் நீ மேலே வந்துடலாம், அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படி சொல்கிறார். அப்போது இந்த வானதூதர் பூமிக்கு அனுப்பப்படுகிறார். பூமியில் ஒரு தெருவில் படுத்து கிடக்கிறார். சாதாரண உடை உடைந்திருக்கிறார். பனிக்காலம், ரொம்ப குளிராக இருக்குது. அந்த வழியில் போன ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி தன்னுடைய குழந்தைகளுக்காக அந்த குளிருக்கு ட்ரெஸ் வாங்குவாங்க வெளிநாடுகளில். அந்த விண்டர் சீசன் தொடங்கின உடனே விண்டர் சீசனுடைய ட்ரெஸ் வாங்குறதுக்காக அவர் போகிறார். போனப்போ இந்த ஆளை பார்த்த உடனே அவருக்கு மனம் இறங்குறது. உடனே அவர் வச்சுருந்த காசையெல்லாம் அவருக்கு விண்டர் ட்ரெஸ் வாங்கி, குளிருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, என் ஒய்ஃப் ஒரு கோபக்கார பெண்மணி, அவங்க நீ வீட்டுக்கு அதுவும் இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு வாங்கி கொடுத்துருன்னு தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க. அதெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் வீட்டில் இருந்துக்கப்பா, உனக்கு நான் உணவளிக்கிறேன், நீ வேறு அனாதை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் வீட்டுக்குள்ளே வராரு. நம்ம வீட்டில் அப்படி யாராவது வீட்டுக்கு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு 5 வளையல் 6 வளையல், கைக்கு 3 வளையல் எடுத்துகிட்டு வர சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு பிள்ளைய கரையேற்றுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு அழுதுகிட்டு அந்த குறையாக இருக்குது, இன்னும் ஒரு 6 பவுன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டு வந்துட்டார், என்ன சொல்லுவீங்க? சந்தோஷம் வாங்குங்க, எவ்வளோ பெரிய நன்மைத்தனை செஞ்சுருக்கிறீங்க, ஏசு நம்ம வீட்டில் பிறப்பார் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்த உடனே இவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அது கண்டுபிடிச்சிருச்சு. வெறுங்கையோடு வந்த உடனே பயங்கரமாக திட்டுது, கோபத்தில் திட்டுற உடனே இவன் சிரிக்கிறார். வானதூதர் சிரிச்சிட்டு, எதுக்கு சிரிக்கிற? அந்த அம்மா திட்டுது, என்னை திட்டுது, அந்த மாதிரி சிரிக்கிற அந்த ஆளவர்கிட்ட கேட்டப்போ சொன்னான், நான் அவன் சொல்லலை, அவன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, பின்னாடி நடக்க போகிறவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் அவங்க தெரியாமல் திட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குதோ, இந்த நேரத்தில் எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், அதுக்கு இந்த காசு இருக்குது, இது வரல, அதை நினச்சி அவங்க திட்டுறாங்க ஒழிஞ்சு ஒரு பின்னாடி வரப்போகிறது, என்ன வரப்போகிறது, பெரிய திட்டத்தை பற்றி அவங்களுக்கு தெரியலையே. அப்போ என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சிரித்ததை பற்றியோ எதையும் பற்றி கேட்காதீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு, நான் ஒரு வானதூதர், இங்கே நான் இருக்கிற பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸிங் வரப்போகுது அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறார். அப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், தின்ன சோத்துக்கு எதாவது வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வானதூதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க வீட்டில் அந்த அவரோட சேர்ந்து அந்த செருப்பு தைக்கிற வேலையில் இருக்கிறார். அவர் தைக்கிற அந்த செருப்புகள் மிகவும் வண்ணம் மிகுந்ததாக, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தனால கொஞ்ச நாளில் ஃபேமஸ் ஆகிறாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லா சொத்து பணம்லாம் வருது. அதை கேட்டு அந்த அரசர் வருகிறார். அரசருடைய ஆட்கள் சொல்கிறாங்க, இது விலையுயர்ந்த தோல், இதில் அரசர் ஷூ தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அதை தைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை தைக்கணும் கொடுத்தப்போ சொல்கிறாங்க, இதில் எந்த ஒரு பிழை விட்டாலும் அரசன் உன்னை கொன்றுவான், செருப்பு தைக்கக்கூடாது, ஷூ தான் தைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா செருப்பு எப்போ போடுவாங்கன்னா இறந்த பொழுது செருப்பு போட்டு அடக்கம் செய்கிற அங்கே கலாச்சாரம் இருக்குது. ஷூ எதுக்கு தைக்கனா எப்பவும் அவங்க எல்லா பெரிய பெரிய கொண்டாட்டங்களுக்கு போடுறது. அப்போ செருப்பு தைச்சிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசன் செத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அதோட அவர் சொல்கிறான், அந்த தோல் பண்டவரும் அவர் சொல்கிறார், அந்த செருப்பு தைக்கிறதுன்னு சொல்கிறார், தம்பி கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் உயிர் போயிடும், அதே நேரத்தில் என் குடும்பத்தில் உள்ளவங்களையும் இது பண்ணிடுவாங்க அப்படி சொல்லார். இவன் நல்லா 2-3 நாள் கழித்து போய் பார்த்தோன்னா செருப்பு, அழகான ஒரு செருப்பை தைச்சி வச்சுருக்கான். ஐயோ அவர் கோவம் வந்துருச்சு, டேய் பாவி, உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சோறு போட்டதுக்கு நீனு சாக போகிற, என் குடும்பத்தையும் சாக போகிறேன்னு சொன்னோன்னே இவன் சிரிக்கிறான். டேய் இப்போ எதுக்குடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி தான் அவர் யோசிக்கிறாரு, இன்னொன்று பெருசாக நடக்க போகுது அப்படின்னு மனசுங்கிறார்.
அவர் சொல்லி திட்டி முடித்த உடனே அங்கேருந்து அரசனுடைய அந்த தூதுவர் வேகமாக வர்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஷூ செய்ய வேணாம், செருப்பை தையுங்க அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டால், அரசன் செத்து போயிட்டார் அப்படி சொன்னார். அப்போ திருப்பியும் சிரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நான் இறைவனுடைய வானதூதர், நானும் உங்களை மாதிரியே இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நான் யோசித்து என் வாழ்க்கையில் வந்து சில ஒரு முடிவு தவறான முடிவு எடுத்தனால அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோன்னே சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அங்கேருந்து ஒரு 3 அழகான பெண்மணிகள் வர்றாங்க, ஒரு வயசானவங்க வர்றாங்க. அந்த வயசானவங்க வந்து உள்ளே வர்றாங்க. வந்துட்டு இந்த 3 பெண்களுக்கும் வந்து என்னுடைய 3 பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு அழகான செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி செருப்பு வேணும் கேட்ட பொழுது அவர் அந்த பெண்மணியை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. யார் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த 3 பெண் குழந்தைகள் வந்து தாயையும் தந்தையும் இழந்து கிடந்தாங்க, பச்சை குழந்தைகளாம். அவங்களை எடுத்து எங்களுடைய ராயல் ஃபேமிலியில் வளர்த்து ஒரு இளவரசிகளாக உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த 3 குழந்தைகளும் அந்த தாயிட்ட இருந்துச்சுன்னா அந்த தாய் என்ன செஞ்சுருப்பா, வேறு வழி இல்லாமல் வீட்டில் எங்கேயாவது வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு அந்த குழந்தைகளை வளர்த்துருப்பாள். அவளுடைய உயிர் எடுக்கப்பட்டதால் அந்த 3 குழந்தைங்களை வந்து அந்த ராயல் ஃபேமிலியில் வந்து அரச குடும்பத்தில் வந்து எடுக்கப்பட்டு அவங்க வளர்த்து இளவரசிகளாக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னப்போ அவருடைய குற்றத்தை நினைத்து மீண்டுமாக சிரித்து கொள்கிறார். இதுதான் வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து நம்முடைய வாழ்வில் உள்ள எதிர்நோக்கை பற்றி மிகவும் அழகாக தத்துருவமாக எடுத்துக்கூறுகிறார். இயேசுனுடைய திருவருகை காலமும் அப்படித்தான். நம்ம நேரத்தில் வந்து கடவுளுடைய நம்பிக்கையும் நம்முடைய எதிர்நோக்கம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்வோம், கடவுள் இதை விட பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறத வந்து மறந்துடுவோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய அன்சைட்டி வருது, நிறையா வந்து பதட்டங்கள் வருது. நிறைய பேர் பதட்டத்திலே இருப்பாங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு வந்து நார்மலாகவே இருக்க முடியாது, படபடன்னு இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய இதாக ஆகி போச்சு. எதையாவது யோசித்து இது இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோ, போயிட்டு போகுது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஏதாவது நடந்து கொண்டு இருக்கும். முதல் வாசகத்தில் பார்த்திங்கன்னா எரேமியா இறைவாக்கினர் வந்து நேபுகாத்நேசருடைய அந்த படை வந்து அவங்கள வந்து அழிச்சிட்டு, பாபிலோனிய படை வந்து இஸ்ராயல் மக்கள் முழுவதுமாக அழித்து கொண்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை அறிவித்த அந்த எரேமியா என்ன செய்கிறாரு, அவருக்குன்னு ஒரு இடத்த வாங்குகிறார். மக்கள் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க, என்னடா இவன் லூசு பயலாக இருக்கிறானே, இவ்வளோ பெரிய ஒரு அழிவு, இதோட இஸ்ராயல் இனமே அழியப் போகிற, இந்த இடமே முழுவதும் பாபிலோனில் கைப்பற்ற போகிறார்கள், இவன் எதுக்கு இந்த காணி நிலத்தை வாங்கி கொள்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. எரேமியாவினுடைய எதிர்நோக்கு அப்படித்தான். தான் வாக்களித்த மக்களை, நீ என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உன் கடவுளாய் இருப்பேன் என்று வாக்களித்த கடவுள் அவர்களை தண்டித்து திருத்துவார், ஆனால் கைவிட்டுவிட மாட்டார். மீண்டும் இங்கு ஒரு தளிர் முளைக்கும், இஸ்ராயலுடைய தாவீது இனத்திலிருந்து உழைக்கும் என்பது அவருக்கு எரேமியா இறைவாக்கினர் தெரிந்திருந்ததால் அதை நம்பிக்கையின் அடையாளமாக அதை வாங்குகிறார் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல தான் இன்றைய 2ஆம் வாசகம் நற்செய்தியிலும் பார்க்கிறோம். கடவுளுடைய வருகை, கடவுளுடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. எப்பொழுதும் கடவுள் நம்மளே பிரசன்னமாக இருந்து கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய பிறப்பு தயாரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வது. வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் சந்திக்கிற சவால்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்து வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி விடாமல், நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய விதத்தில் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அக்கறையோடும் மிக நம்பிக்கையோடும் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய நாளை நான் அமைத்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்வில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நான் அமைத்து கொண்டு இருக்கிறேன். எனவே என் வாழ்க்கையினுடைய திட்டத்தை கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம்பாததால், எதிர்நோக்கி இருக்காததால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் நாம் சந்திக்கிற சவால்களும். எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே, நான் 10th படிக்கும்போது எத்தனை வருஷம் தெரியாது, ஒரு 15 சரி 20 வருஷம்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நான் 10th படிச்சுட்டு லீவுக்கு வரும்போது எங்களுடைய தொழில் ஒரு 2வது போட்டு 3வது போட்டு ஒரு போட்டு புதுசாக வாங்கும்போது காசு பெரிய அளவிற்கு பணமோடம் இல்லை. அந்த நேரத்தில் மனதிலே நம்பிக்கை இருந்தது, எதிர்நோக்கு இருந்தது, உழைப்பதற்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தார்கள். அப்போ எங்கள் அப்பா சொல்வார்,
எங்கள் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன். நல்லா சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேள்வியாக. நான் அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவை சொன்னாங்க, கடவுள் உயர்த்துவார், இந்த குடும்பத்திற்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், படிப்படியாக உயர்த்துவார், எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு உயர்த்துவார், யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு உயர்த்துவார்னு ஒரு 2-3 ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க. அது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. கடவுள் உயர்த்துவார், படிப்படியாக உயர்த்துவார், எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்த்துவாரா? அது வந்து எனக்கு புரியாததாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய கடவுள் அனுபவத்திலே அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளும் எல்லார் மத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தது. இன்றைக்கி அதே வாக்குத்தத்தை நான் நினைத்து பார்க்கிற பொழுது, கடவுள் எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற பொழுது பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அது அவருடைய நம்பிக்கையும் எதிர்நோக்கும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் எப்படியோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம், வாழ்க்கையில் நஷ்டங்களை சந்தித்தோம், என் வாழ்க்கை இதோடு முடிந்திரும் அல்ல. நல்லா வச்சுருந்த கடவுள் பிரச்சனை வந்தப்பையும் மீண்டும் நல்லா வைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த கடவுள். அதுதான் எதிர்நோக்கு. இன்றைய நாளில் திருவருகை காலத்தில் முதல் வாரத்தை தொடங்குகிறோம். எதிர்நோக்கோடு தொடங்க வேண்டும். பிறக்க இருக்கிற பாலகன் கிறிஸ்துமஸ் விழா நான் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதாக அமைய வேண்டும். அதற்குள்ள தயாரிப்பு என்பது ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இருக்குது எல்லாம் வந்து இயேசு பிறக்கிறதோட தீந்தாத்தான் மகிழ்ச்சிலாம் இல்லை. நமக்கு எவ்வளோ வந்தாலும், எவ்வளோ சொத்து வந்தாலும், எவ்வளோ பிரச்சனையை சால்வ் ஆனாலும் பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மகிழ்ச்சி அல்ல. எல்லாவற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, இந்த ஆண்டு பிறக்க இருக்கிற பாலகனுடைய பிறப்பு ஆனது என் வாழ்விலே ஒரு நம்பிக்கை அறுதியிட்டு கூறக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை, பற்றுறுதியோடு கொண்ட நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் என்ன பிரச்சனை வந்தாலும், எதை வந்தாலும் கடவுள் என் வாழ்விலே ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இந்த திருவருகை காலத்தை நீங்கள் தொடங்குனீர்கள் என்றால் இயேசுவினுடைய பிறப்பு மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறது. பிரச்சனைகளை சந்திப்பீர்கள், சவால்களை சந்திப்பீர்கள், போராட்டங்களை சந்திப்பீர்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட கடவுள் என்னோடு இருக்கிறார், இதன் வழியாக ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையும் எதிர்நோக்கும் உங்கள் வாழ்விலே புடமிட்டு கொண்டே இருக்கும். அத்தகைய ஒரு வாழ்வு உங்களுக்கு அமைய வேண்டும் என்றும், அத்தகைய ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்விலே செழித்தோங்க வேண்டும் என்று இந்த வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களுக்கு நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் வருகைக்காக தங்களையே தயாரித்து நம்பிக்கை என்னும் ஒளியை பெற்றுக்கொண்டு நாளும் இறைவனை நோக்கி பயணத்தை தொடர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் பொது நலத்தை கருத்தில் கொண்டு செயல்படவும் மக்களை நேரிய பாதையில் வழிநடத்தி செல்லவும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும் மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் ஆயினே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உமது உடனிருப்பை உணர்ந்து இறைப்பணி செய்திடவும் திருவருகை காலத்தில் எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திடவும் அதனை நீர் தங்கும் இல்லங்களாக மாற்றிடவும் நல்ல செயல்களை செய்து உமக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது அருளால் நிரப்பப்படவும் அதன் மூலம் நீர் தரும் நல்வாழ்வை கண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகப் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வலியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி
வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழிநீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமில்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றல்ல உம்மை வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை மது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறை மகனேசு கற்றுத்தந்தவாறு இறை தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலும் அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என்னை தீர்ப்பு தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நலமளிக்கும் அருமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒளியாம் வீரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் வீரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் வீரையே வாராய். விண்ணில் வாழும் விமலா விமலா, மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா விமலா, மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர். உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே.
ஒளியாம் நிறையே வாராய். ஆண்டவர் இரக்கம் அருள்வார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இறைவனி நிறைந்த ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கலிதயாய பாரவா, சுரதி மறையோர்க்கு சுடரொளியேவா. கருணை கடலே வா, கரிதயாய பாரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. இம்மானுவேல் ஏகநாதா, எங்கள் பாவ தோஷம் தீர ஏனின்னும் வர தாமதம். கருணை கடலேவா, கரிததாய பாரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.